ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 16 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேற்று முழு விவரத்தை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி போட்டிருந்தோம். என்ன ரேட்டு, என்ன ஸ்பெக்கு, 15 சீரீஸ்க்கும் 16 சீரீஸ்க்கு என்ன வித்தியாசம், இன்றைக்கி தேதிக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஆஃபரில் 13, 12 சீரீஸ்லாம் வாங்கலாமா வேணாமா, எதெல்லாம் பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக கவர் பண்ணி நேற்று வீடியோ போட்டிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ டெடிக்கேட்டடாக 16, 16 ப்ளஸ் அப்புறம் ப்ரோ சீரீஸ், இதில் கேமராவில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, கேமராவில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ஒன்லி ஃபார் கேமரா மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம். ஏன்னா பொதுவாக ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறவங்க மெயினாக 99% பேர் கேமராக்காக தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஓகே நண்பா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 16ம் 16 ப்ளஸும் கிட்டத்தட்ட சேம் ஹார்ட்வேர் தான். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 16 ப்ளஸில் பெருசாக இருக்கும், பேட்ரி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். மற்றபடி உள்ள ஹார்ட்வேர், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ரெண்டுக்குமே 60 ஹெர்ட்ஸுக்கான டிஸ்பிளே தான். டைனமிக் ஐலாண்டர்லையுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே காமன். கேமரான்னு வரும்போது பின்னாடி 2 கேமரா, 16க்கும் சரி 16 ப்ளஸுக்கும் சரி. இதில் ப்ரைமரி லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு வந்து பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல். இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 12 கொடுப்பாங்க. இந்த வட்டம் ப்ரைமரி வந்து 48 மெகாபிக்சல்ன்றது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆடானால் இவங்க இந்த வட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அல்ட்ரா வைடில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பக்காவாக எடுக்க முடியும். ஆனால் கேமரா செட்டிங்ஸ், அதாவது கேமரா யூஐயில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ மோடுன்றது நம்மளால் பார்க்க முடியாது. இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம பக்கத்தில் க்ளோஸராக கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபோக்கஸ் ஆகிக்கிறோம். அந்த லைட்டாக செடி சிம்பிள் பார்த்திங்கன்னா மேலே காட்டும். ஓகே, மேக்ரோ வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன். பட் இதில் பர்டிகுலராக நீங்கள் கேமரா யூஏ ஆன் பண்ண உடனே மேக்ரோ, 1x, அதுக்கப்புறம் 2x ஆப்டிக்கல் ஜூமு, அல்ட்ரா வைடு, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா காட்டும். ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் மூலியமாக மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி நம்மளால் பர்ஃபெக்டாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஒய்டான ஒரு ஃபோட்டோவும் வீடியோஸும் நம்மளால் எடுத்துக்க முடியும், இந்த ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி ப்ரைமரி 48 மெகாபிக்சல் இருக்குது இல்லையா, அதில் நம்மளால் 1x ஃபோட்டோகிராஃபி பக்காவாக எடுத்துக்க முடியும். அதிலே ஆப்டிக்கல் ஜூமில் 2x வரைக்கும் ஒரு க்ளோஸர் ஷாட்டு நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட்லேயுமே நம்மளால் 1x 2x அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா நம்மளால் ஒரு பக்காவான போர்ட்ரேட் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த வட்டம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிஃபால்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை நிறையா பார்த்துருப்போம். அல்ட்ரா வைடு, அப்புறம் ஒய்டு, அப்புறம் டெலிஃபோட்டோக்கு இப்படி கொடுப்பாங்க. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா இவங்க அதில் மென்ஷன் பண்ணிய மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, அல்ட்ரா வைடு, அப்புறம் 2x ஆப்டிக்கல் ஜூம், இது எல்லாமே இந்த 2 லென்ஸை வச்சு உங்களால் பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆப்பிள் தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா 80,000 ரூபா ஒரு ரேட்டு. ஒரு டிஸ்பிளேயில் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் அதை பண்ணவே இல்லை. போன வருஷம் தான் பண்ணல, இந்த வருஷம் கொண்டு வரான்னு பார்த்தா ஆனால் லீக்ஸ்லேயே சொல்லிட்டாங்க இல்லை இது 60 ஹெர்ட்ஸ் தான் வரப்போகுது, இந்த வட்டமும் பேஸ் வேரியண்ட் அப்படின்றது. பயானிக் சிப், A18 பயானிக் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா A18 ப்ரோ சிப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதில் வந்து கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோ மேக்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது செம்ம பீக்கில் இருக்கும் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தபடியாக ப்ரோ மேக்ஸில் தான் ஆகா ஓகோன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள். இதில் பின்னாடி 3 கேமரா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ப்ரைமரி 48 மெகாபிக்சல், அதே மாதிரி அல்ட்ரா வைடுமே 48 மெகாபிக்சல். 5x டெலிஃபோட்டோ லென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5x வரைக்கும் நம்மளால் லாஸ்லெஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபி 5x ஜூமில் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ வச்சிருக்கிற 15 ப்ரோ மேக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 5x ஃபோட்டோகிராஃபி சூப்பராக தான் இருக்கும். 5x ஜூமில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த 15 ப்ரோ மேக்ஸ் வச்சு கேமரா சாம்பிள்ஸ்லாம் போட்டிருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 4Kல 120 fps வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, நம்மளும் எடுக்கணும், டீட்டெயிலிங் நல்ல ஒரு ஸ்மூத்தான வீடியோஸ் எடுக்கணும்னு. ஸ்லோ மோஷன் ஆகட்டும், நார்மல் வீடியோஸாக இருக்கட்டும், நம்மளால் கேப்பபிள் தான். ஆனால் அந்த 4K 120 fpsல எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா டைரக்ட் சன்லைட்டில் நார்மலாக கேமரா ஆப்பில் 1080 60 fpsல வீடியோ எடுத்தாலே ஃபோன் வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். சில நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஐஃபோனில்
அனுபவிச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது 4Kல கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியுமா, எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றது தெரில. இன்னொன்று அதோட சைஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பேஸ் வேரியண்ட் வந்து ப்ரோவில் 16 ப்ரோவில் 128GB தான். ப்ரோ மேக்ஸில் தான் பேஸ் வேரியண்ட்டு 256GB. அப்படி இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஃபுட்டேஜே கண்டிப்பாக 2GB 2.5GB கிட்ட வந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இந்த ஹீட்டு எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க, கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருக்குது. பட் 4K 120fps கொண்டு வந்தது நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி 5Xல நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் எடுக்கும் போது DSLRல எடுத்த மாதிரியே பார்த்திங்கன்னா இருக்கும். நான் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு DSLRக்கு ஈக்குவலாக நம்மளால் அப்ரச்சர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் புக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும் போது தரமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸோ ப்ரோ மேக்ஸில் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸுக்காகவே பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு வாங்குவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இந்த 4 டிவைசஸ்லையுமே சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. அதாவது ஆல்ரெடி சோனி எல்லாத்துலேயும் பண்ணது தான். இவங்க கேமராவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன்றதை இந்த வருஷம் 16 சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக நம்ம என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக இல்லைங்க காமிச்சிட்றேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆக்ஷன் பட்டனை வால்யூம் அப் டவுன், இங்கே பவர் பட்டன் இருக்குது, இங்கேனுக்குள்ளே ஒரு பட்டன்றது கொடுக்குறாங்க. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும் போது இந்த டச் சென்சிட்டிவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு பாப்பப் வரும். அதில் நம்மளால் ஃபோக்கஸ், அதாவது ஜூமை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்போசர் லெவலில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. 2 கையில் நல்லா ஃபோனை ஸ்டெடியாக பிடிச்சிக்கிட்டே நம்மளால் அந்த டச் சென்சிட்டிவ் பட்டன் மூலியமாகவே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ப்ரோ மேக்ஸில் மட்டும் கொண்டு வராமல் பேஸ் வேரியண்ட்டான 16க்கும் 16+க்குமே கொடுத்தது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஆப்பிளை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் பண்ணுவானுங்க. இந்த வருஷம் ப்ரோ மேக்ஸை கொடுத்துட்டு அதுக்கடுத்து 17 சீரீஸ் வரும்போது நாங்கள் பேஸ் வேரியண்ட்லேயும் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா நாங்கள் இப்போ இப்படி கொண்டு வந்துட்டோன்னு. ஸோ அந்த சீன் இல்லாமல் உருப்படியாக 4 ஃபோன்லேயுமே இந்த டச் சென்சிட்டிவ் பட்டன் கொண்டு வந்தது நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 14 சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடர் பட்டன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 15 சீரீஸ்லேயே அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் டைப்பில் கஸ்டமைஸ் பட்டனாக கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ஷன் பட்டனை. ஸோ அதுவுமே நல்லா தான் இப்போதைக்கு ஃபங்க்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த கேமராவுக்கு தனியாக ஒரு பட்டன் கொண்டு வந்தது ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ரோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ லெவல் ஆடியோ ரெக்கார்டிங் நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா VN எடிட்டரில் தான் முக்கால்வாசி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுவேன். இன்னும் நிறையா பேருக்கு இந்த VN எடிட்டர் தான் எடுப்பேன். முக்கால்வாசி நான் வெளியே அவுட்டோரில் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது சவுண்ட் இல்லாத இடத்துல போயிட்டு மைக்கை ஆன் பண்ணி அப்படியே ரெக்கார்டு கொடுத்துருவேன். இப்போ நான் ஒரு ரெக்கார்டு கொடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் லைவ் உங்களுக்கு பண்ணுறேன். ஹாய் நண்பா, நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த 15 ப்ரோ மேக்ஸில் ஆடியோ தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா 16ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ லெவலில் மைக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்ன ஏதுன்றதை பார்ப்போம். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஹாய் நண்பா, நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த 15 ப்ரோ மேக்ஸில் ஆடியோ தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா 16ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ லெவலில் மைக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஸோ இது வந்து 15ல் ஓகேவா. ஸோ இதுவே இப்படி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி அவுட்டோரில் இருக்கேன். அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணிடும். இப்படி வச்சு பேசும்போது கிளியரான ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த வட்டம் 16 சீரீஸில் ஸ்டூடியோ லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா என்னோடய தொழிலுக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னன்றது வரட்டும். அதுக்கப்புறம் சேட்டலைட் மூலியமாக நம்மளால் மெசேஜிங் பண்ணிக்க முடியும். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அது கிடையாது. இப்போதைக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆடியோ லெவலில் இருக்கட்டும், எல்லாமே பேஸ் வேரியண்ட்லேருந்து ப்ரோ வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் என்ன குறையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இன்னமும் அந்த டிஸ்பிளேல ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்காது. இன்னும் அந்த 3 கேமராவை நாங்கள் ப்ரோ மேக்ஸில் தான் கொடுப்போம் அப்படின்றது. இவங்க எனக்கு தெரிஞ்சு iPhone 20 தான் பேஸ் வேரியண்ட் 3 கேமரா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 100x வரைக்கும் ஜூமில் கொண்டு போயிட்டு இதில் வந்து 5xக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மைனரான சேஞ்சஸ்
தான் கொண்டு வராங்க. இந்த வாட்டி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் உள்ள அதர் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் பண்ணுறது, டல்லாக இருக்கிற ஃபோட்டோவை குவாலிட்டி மாற்றுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று நம்ம வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி பார்க்குறக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணி சலிச்சு போன ஆப்ஷன்ஸ் தான். இது ஐஃபோன் கொண்டு வரும்போது திருப்பி ஆப்பிள் யூஸருக்கெலாம் பாடி ஆண்ட்ராய்டிலேருந்து கொண்டு வந்துட்டாயிலே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேமராவில் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் பெட்டர் அண்ட் பெட்டராக போயிட்டே தான் இருக்காங்க. சாம்சங்கும் பார்த்திங்கன்னா ஈடு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கே பார்த்திங்கன்னா காலையில் சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவோட லீக்டு வீடியோ 3D வியூலாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை கவர் பண்ணுவோம். ஏன்னா அது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா S25 அல்ட்ரா லான்ச் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே கம்பாரிசன் தான் 16 Pro Max vs S25 அல்ட்ரா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த வாரம் எண்டுக்குள்ளேயே ஆஃபரையும் இதோட ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக வீடியோ போடுவோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.